பூமியை விட 2 மடங்கு பெரிய புதிய கிரகத்தை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்ற ஆய்வுகளை இப்போ மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழணும் அப்படின்ற கருத்தை நிறைய ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. பூமியை போலவே கண்டிப்பாக வேறு கிரகத்துலேயும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மற்ற கிரகங்களில் ஆய்வுகள் தீவிரமாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சூரிய மண்டலத்தில் இருக்க வேறு கிரகங்களில் தண்ணீர் இருக்கா, காற்று இருக்கா, மனிதர்கள் வாழ சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவோட நாசா விண்வெளி ஆய்வு மையம் ரொம்ப தீவிரமாக ஆய்வு செய்துட்டு வராங்க. பூமியை போலவே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கான தேடல் சூரிய குடும்பத்தையும் தாண்டி வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சென்றடையுது. இந்த நிலையில் பூமியை போலவே ஒரு புதிய கிரகம் இருக்கிறதையும் அந்த கிரகத்தில் நீர் நிறைஞ்சி இருக்கிறதையும் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகம் பூமியிலேருந்து 97 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டேர்மில் லைட் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஏர்த்தில் கால்குலேட் பண்ணுற கிலோமீட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1 லைட் இயருக்கு 9.7 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 97 லைட் இயர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளால் சாதாரணமாக கணக்கிட முடியாத அளவு டிஸ்டன்ஸில் அந்த பிளானட் இருக்குது. நாசாவுடைய ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக இந்த செய்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருக்கிறதாவும் GJ9827d அப்படின்ற கிரகத்தில் நீர் மூலக்கூறுகள், வாட்டர் மாலிக்யூல்ஸ் நிறையா இருக்கிறதாவும் நாசா விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பாறைகள் நிறைந்து காணப்படுற இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தில் நீர் மூலக்கூறுகள் நிறைந்திருக்கிறதுனால உயிர்கள் வாழ்வதற்கான முக்கியமான சான்றாக இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் நீர் மூலக்கூறுகளோட நீராவியும் கலந்துருக்கிறதுனால உறைந்த பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. சரி, இந்த பிளானட்டில் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த கிரகம் வீனஸ் பிளானட்டை போல் 425 டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாக இருக்கிறதுனால வளிமண்டலம் நீராவியாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கான சான்று இருக்கா அப்படின்றத இனி வரக்கூடிய ஆய்வுகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம பூமி சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த பிளானட் ஒரு ரெட் கலர் ஸ்டாரை சுற்றி வரதாகவும் அது சுற்றி வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.2 டேஸ். அதாவது நம்ம எர்த் பிளானட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 6.2 டேஸ்ன்றது ஒரு வீக் கூட கவர் ஆகாது. அப்போ அங்கே அந்த பிளானட்டில் 1 இயர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 6.2 டேஸ் அளவு தான் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச நீர் மூலக்கூறுகள் இருக்க கிரகங்களோட ஒப்பிடுற போது இந்த கிரகம் தான் பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சரிங்க, சீக்கிரமே அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.